கனமழையால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த ஒரு வாரமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் நிரம்ப துவங்கியுள்ளன. மதுரை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வைகை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வைகையில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரையில் வைகை ஆற்றில் தரைப்பாலத்திற்கு மேலே வெள்ளம் செல்வதால் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதிசயம் அது. ஏன்னா பல வருஷம் ஆச்சு நாங்க பார்த்து தண்ணியை பார்த்து இன்னைக்கு தான் அதிகமா வருது. அதுவும் பாலத்துக்கு மேல வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இப்ப கல்லறைக்கு தொட்டி கட்டி தான் தண்ணி விடுவாங்க, எல்லாரும் லாரியில் வச்சு விடுவாங்க. இப்ப வந்து தண்ணி அதிகமா வருவது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுரையில் வைகை ஆற்றில் கரை புரண்டு தண்ணீர் செல்வதால் அதனை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர்.